மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்களை டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் புதிய தேர்ச்சி ஒன்றுக்குள் பிரவேசிக்க போகிறோம். அப்போ கடந்த காணொளியில் நான் குறிப்பிட்டது போல அரச பொருளாதாரம் நிறைவுக்கு வந்துவிட்டது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய தேர்ச்சி 9. 9வது தேர்ச்சி சர்வதேச வர்த்தகம், இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த சர்வதேச வர்த்தகம் என்ற பகுதிக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு பிரவேசிக்க போகிறோம். சர்வதேச வர்த்தகம். அப்போ இதில் மாணவர்கள் விளங்கவோடும் உங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் பகுதி 2 பேப்பர், செகண்ட் பேப்பர். இந்த பகுதி 2 வினாத்தாள் அமைப்பு மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆவணா பகுதி என்று 2ஆக பிரித்து வச்சிருக்கிறோம். அதில் ஆவணா பகுதி 6வது வினாவிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த 6வது வினா தேர்ச்சி 7 தொடர்புடையது. தேர்ச்சி 7 பணம், பொதுவிலை மட்டம், நிதி முறைமை. 7வது வினா தேர்ச்சி 8 சம்பந்தப்பட்டது. அதுதான் நாங்கள் படித்து வச்சிருக்கிறோம், அரச பொருளாதாரம். 8வது கேள்வி, உங்களோட 8வது கேள்வி தேர்ச்சி 9 + 10. இந்த தேர்ச்சி 9ம் தேர்ச்சி 10ம் சேர்ந்து தான் உங்களுக்கு பகுதி 2 8ஆம் இலக்க கேள்வி வரும். அந்த தேர்ச்சி 9 தான் சர்வதேச வர்த்தகம், தேர்ச்சி 10 தான் சர்வதேச நிதி. ஆகவே மாணவர்கள், நீங்கள் அந்த 8வது வினா தெரிவு செய்து நீங்கள் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேணும் என்று நினைத்தால் நீங்கள் 2 தேர்ச்சி இதில் கிளியர் ஆகும். சர்வதேச வர்த்தகமும் சர்வதேச நிதியும். அப்ப சர்வதேச வர்த்தகத்தில் இருந்து ஒரு பகுதி வினாவும் சர்வதேச நிதியில இருந்து ஒரு பகுதி வினாவும் உங்களுக்கு வரும். அப்ப இது கிட்டத்தட்ட நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய செகண்ட் பேப்பர்ல 5வது வினா பாருங்க. 5வது வினாவின் 2 தேர்ச்சியோட சேர்ந்து வருமென்று பார்த்தேன் நாங்கள். தேசிய கணக்கீடு தேர்ச்சி 5, பேரின பொருளியல் சமநிலை தேர்ச்சி 6. அவ தேசிய கணக்கீடும் பேரின பொருளியல் சமநிலையும் சேர்ந்துதான் 5ஆம் இலக்க கேள்வி. அதே போலதான் சரியல்லோ இந்த 8ஆம் இலக்க கேள்வியும் தேர்ச்சி 9 10. மற்றபடி உங்களுக்கு ஏற்கனவே நான் முதலே ஆரம்பித்து போட்டேன். ஒவ்வொரு தேர்ச்சியிலேயும் இருந்து பல்தேர்வு வினாக்கள் MCQ 4 வினாக்கள் எடுக்கப்படும். அப்ப நீங்கள் படித்து கொண்டிருக்கிற இந்த சர்வதேச வர்த்தகத்துக்குள்ளால இருந்து 4 கேள்வி வரும். சர்வதேச நிதிக்குள்ளால இருந்து 4 கேள்வி வரும். இப்ப பகுதி 2 உங்களுக்கு தெரிவுகள் அதிகமாக இருக்கிறபடியால் மாணவர்கள் உங்களுக்கு இலகுதன்மையான பகுதியை வைத்துக்கொண்டு நீங்க வினாவை தெரிவு செய்யுங்கள். அப்ப இந்த 8ஆம் வினா இப்ப நாங்கள் படிக்கிறது உங்களோட ஃபைனல் செகண்ட் பேப்பர் 8ஆம் இலக்க கேள்வி, அதாவது சர்வதேச வர்த்தகம். இந்த 8வது இலக்க கேள்வியில முதலாவது தேர்ச்சி மட்டம் 9 சர்வதேச வர்த்தகம். இந்த தேர்ச்சி 9க்குள்ள பாருங்க பிள்ளைகள், 5 தேர்ச்சி மட்டம் இருக்கின்றது. இதில் 5 தேர்ச்சி மட்டம் இருக்கின்றது. 9.1 சர்வதேச வர்த்தக கோட்பாடுகள், 9.2 வர்த்தக பாதுகாப்பு வாதம், 9.1 வர்த்தக கோட்பாடுகள், 9.2 வர்த்தக பாதுகாப்பு வாதம், 9.3 வர்த்தக மாற்று வீதம், 9.4 இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தகம், 9.5
தெரியலோ. இருபக்க வர்த்தக ஒப்பந்தம், பிராந்தியமயமாக்கல், உலகமயமாக்கல் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 5 தேர்ச்சி மட்டமும் சேர்ந்தது தான் சர்வதேச வர்த்தகம். அப்போ இதுக்குள்ள 5 மட்டம் இருக்கின்றது விளங்கணும். அப்போ இதில் பிள்ளைகள் சர்வதேச வர்த்தக கோட்பாடுகள் கொஞ்சம் பெரிய பகுதி விளங்குது. அப்போ ஆகவே நாங்கள் சர்வதேச வர்த்தகத்திலே முதலாவது மட்டம் 9.1 இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ சர்வதேச வர்த்தக கோட்பாடுகள். அப்போ முதலாவது மாணவர்கள் விளங்கணும், இந்த சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன? இன்டர்நேஷனல் ட்ரேட். அப்போ ஒரு நாடு உலகின் ஏனைய நாடுகளோடு, ஒரு நாடு உலகின் ஏனைய நாடுகளோடு சட்ட ரீதியாக பண்டங்களை பரிமாற்றுகின்ற நடவடிக்கை. அப்போ ஒரு நாட்டிற்கும் உலகின் ஏனைய நாடுகளுக்கும் இடையில் சட்ட ரீதியாக பண்டங்களை பரிமாற்றும் நடவடிக்கை. அந்த நடவடிக்கைக்கு தான் பேர் சர்வதேச வர்த்தகம். அப்போ ஒரு நாடு ஏனைய நாடுகளுக்கு பண்டங்களை விற்பனை செய்யும். ஒரு நாடு ஏனைய நாடுகளிடம் இருந்து பண்டங்களை கொள்வனவு செய்யும். ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டுக்கு பண்டங்களை விற்பனை செய்யும். ஒரு நாடு ஏனைய நாடுகளில் இருந்து பண்டங்களை கொள்வனவு செய்யும். அப்போ ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டுக்கு பண்டங்களை விற்பனை செய்தால் அது ஏற்றுமதி நடவடிக்கை. ஒரு நாடு வேறு நாடுகளில் இருந்து பண்டங்களை கொள்வனவு செய்தால் அது இறக்குமதி நடவடிக்கை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அப்ப ஏற்றுமதி நடவடிக்கை, இறக்குமதி நடவடிக்கை. அப்ப சர்வதேச வர்த்தகத்திலே நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாடுகளைத்தான் ஆராய போறோம். அப்ப ஒரு நாடு ஏனைய நாடுகளோடு ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளில் எவ்வாறு ஈடுபடுகின்றது, ஏன் நாடுகளுக்கிடையில் பண்டங்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றது என்பதை விளக்குவதற்காக பொருளியல் அறிஞர்களால் 2 கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அப்ப ஆடம் ஸ்மித் என்ற அறிஞரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுதான் முழு நன்மை கோட்பாடு அல்லது தனிநய கோட்பாடு என்று சொல்லுகிறோம். முழுநேய கோட்பாட்டில் இருக்கின்ற பலவீனத்தை இனங்கண்டு அதில் உள்ள அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் டேவிட் ரிக்கார்டோ என்ற பொருளியலாளரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுதான் ஒப்பீட்டு நய கோட்பாடு. அப்ப வர்த்தக கோட்பாடுகள் 2 கோட்பாடுகளை பற்றி இதில் நீங்கள் மாணவர்கள் பார்க்க போறீங்க. அப்ப முதலாவது கோட்பாட்டை பார்ப்போம். தெரியலோ, முழுநேய கோட்பாடு. அப்ப இந்த முழுநேய கோட்பாடு ஆராலை முன்வைக்கப்பட்டது? ஆடம் ஸ்மித். அப்ப நாங்கள் பொருளியலின் தந்தை என்று போற்றுகின்ற ஆடம் ஸ்மித் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்துக்கு பின் 1776ஆம் ஆண்டு தேசங்களின் செல்வம் என்ற புத்தகத்தின் மூலமாக பொருளியல் பாடத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் ஆடம் ஸ்மித் என்றது எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். நாங்கள் முதலாவது வகுப்பில் வளமையாக பார்க்கிற விஷயம். அப்ப அந்த ஆடம் ஸ்மித் என்ற பொருளியலாளர் தான் இந்த முழுநேய கோட்பாட்டை விளங்கப்படுத்துகிறார். இப்போ பொதுவாக இதில் மாணவர்களுக்கு விளங்கணும், இந்த வர்த்தக கோட்பாடுகளை நாங்கள் விளங்கப்படுத்திக்க பொதுவாக சில நிபந்தனைகளை எடுக்கிறோம். பொதுவாக கொமனாக முதலாவது பாருங்க சொல்லுகிறோம், உலகில் 2 நாடுகள் காணப்படும். உலகத்தில் 2 நாடுகள் காணப்படும். 2 countries. வர்த்தக நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் என்றா உங்களுக்கு விளங்கணும். ஒரு நாடு ஒரு பண்டத்தை ஏற்றுமதி செய்ய இன்னமொரு நாடு இன்னமொரு பண்டத்தை ஏற்றுமதி செய்யும். அப்ப 2 நாடுகள் இருந்தால் போதும், குறைந்தது.
2 வகையான பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படும். அப்ப 2 நாடு 2 பண்டம் 2 goods 2 வகையான பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படும். 2 நாடுகளிடமும் சம அளவிலான வளம் காணப்படும். ஏ நாட்டிலே இருக்கிற வளம் 100 ஊழியம் என்றால் பி நாட்டிலே 100 ஊழியம் இருக்கும். இதெல்லாம் எடுவோடா சமமான வளங்கள் நாடுகளில் காணப்படும். நாடுகளுக்கிடையில் வளங்கள் அசைவதில்லை. ஒரு நாட்டில் இருந்து இன்னமொரு நாட்டுக்கு வளம் அசையாது. ஒரு நாட்டுக்குள் ஒரு உற்பத்தியில இருந்து இன்னமொரு உற்பத்திக்கு வளம் அசையும். அப்ப நாட்டுக்குள்ள ஒரு உற்பத்தியிலிருந்து இன்னமொரு பண்ட உற்பத்திக்கு வளங்கள் அசையும். ஆனால் நாடுகளுக்கிடையில் வளங்கள் அசையாது. இது பொதுவான எடுகோள் தெரிஞ்சிருக்கும். அப்ப 2 நாடுகள் என்று முதலாவது எடுக்கிறோம். 2 வகையான பண்டங்கள் உற்பத்தியாகுது என்று எடுக்கிறோம். அந்த 2 நாடுகளிடமும் ஒரே அளவான வளங்கள் இருக்கின்றது. நாடுகளுக்கிடையில் வளங்கள் அசைவது இல்லை. இப்படி ஒரு நிபந்தனையை வைத்துக் கொண்டுதான் இந்த வர்த்தக கோட்பாடுகள் பொதுவாக விளங்கப்படுத்தப்படும். ரைட். அப்ப அந்த வகையில் முதலாவது முழுநேய கோட்பாட்டை பாருங்கள். அப்ப நாங்கள் 2 நாடு என்று எடுத்துட்டோம். அப்ப ஒரு நாடு மற்ற நாட்டோடு ஒப்பிடுகையில் ஒரு பண்ட உற்பத்தியில் தரப்பட்டுள்ள உள்ளீடுகளை கொண்டு அதிக வெளியீட்டை பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை கொண்டிருத்தல். அதிக வெளியீட்டை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றலை கொண்டிருத்தல் முழுநேயம் என அழைக்கப்படும். திருப்பி சொல்றேன் பாருங்க. தெரியல. ஒரு நாடு இப்ப உதாரணத்தை வச்சுக்கொண்டு பாருங்கள். இப்ப நாங்கள் 2 நாடுகள் என்று எடுத்துட்டோம். ரைட். ஏ நாடு பி நாடு என்று சொல்லி உலகத்தில் 2 நாடு இருக்கு. எக்ஸ் என்ற பண்டம். இப்ப ஏ நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை கொண்டு எக்ஸ் பண்டத்தில் 40 அலகை உற்பத்தி செய்யும் ஆளுமையை கொண்டிருக்கின்றது. பி நாடு 30 அலகை உற்பத்தி செய்யும் ஆளுமையை கொண்டிருக்கின்றது. அப்ப பாருங்கள், எக்ஸ் பண்ட உற்பத்தியில் பி நாட்டின் வெளியீடு 30, ஏ நாட்டின் வெளியீடு 40. அப்ப ஆருடைய வெளியீடு அதிகம்? ஏ நாட்டின் வெளியீடு அதிகம். அப்ப ஏ நாடு எக்ஸ் பண்ட உற்பத்தியில் முழுநேயத்தை கொண்டுள்ளது. அப்ப இந்த முழுநேயம் என்னத்தை அடிப்படையாக கொண்டு அடம் ஸ்மித்தால விளங்கப்படுத்தப்பட்டால் உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டத்தை வச்சுக்கொண்டு. அப்ப எடுகோள் ஒரே அளவான உள்ளீட்டைத்தான் 2 நாடும் பாவிக்கும். அப்ப ஒரு பண்ட உற்பத்தியில் ஒரு நாடு மற்றைய நாட்டை விட கூடிய வெளியீட்டை பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை கொண்டிருத்தல் அப்பண்ட உற்பத்தியில் முழுநேயம் எனப்படும். அப்பண்ட உற்பத்தியில் முழுநேயம் எனப்படும். அப்ப இதை மாறி சொன்னால், மறுவார்த்தையில் சொன்னால், ஒரு நாடு மற்றைய நாட்டை விட குறிக்கப்பட்ட அளவு வெளியீட்டுக்காக குறைந்தளவான செலவுகளை, ஒரு நாடு மற்றைய நாட்டோடு ஒப்படைக்க குறிக்கப்பட்ட அளவு வெளியீட்டை பெறுவதற்கு குறைந்தளவான செலவுகளை அல்லது குறைந்தளவான உள்ளீடுகளை பயன்படுத்தினால் அந்நாடு அப்பண்ட உற்பத்தியில் முழுநேயம். அந்நாடு அப்பண்ட உற்பத்தியில் முழுநேயம் என அழைக்கப்படும். அப்ப அந்த முழுநேயத்தின் அர்த்தம் படிவாக விளங்கி இருக்கணும். முழுநேயம் என்றது என்ன? அப்ப இதுல மாணவர்கள் பிளவிடக்கூடாது. நீங்கள் ஒரு பண்டத்தை எடுத்து நாட்டையும் தான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்ப வர்த்தகம் பண்டங்கள் நாடுகளுக்கு இடையில தானே பரிமாற்றப்பட போகுது. அப்ப ஒரு நாடு மற்றைய நாட்டுடன் ஒப்பிடும் போது ஒரு பண்ட உற்பத்தியில் கூடிய வெளியீட்டை பெற்றுக்கொள்ளுதல். அந்த கூடிய வெளியீட்டை பெற்றுக்கொண்டால்
அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை என அழைக்கப்படும். அப்ப வெளியீடு எந்த நாட்டுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாட்டுக்குத்தான் குறிக்கப்பட்ட வெளியீட்டுக்காக பாவிக்க வேண்டிய உள்ளீடு குறைவாக இருக்கும். அப்ப அந்த நாடுதான் குறைந்தளவான உள்ளீட்டை பயன்படுத்தி அந்த பண்டத்தை உற்பத்தி செய்யும். அப்ப முழு நன்மைக்கான வரவிலக்கணம் விளங்கி இருக்கும். அப்ப எத்தனையோ தடவை பேப்பரில் கேட்டிருக்கிறார்கள் முழு நன்மை என்றால் என்ன, இந்த வர்த்தக கோட்பாட்டில் முழு நயம் என்றா என்ன. அப்ப முழு நயத்துக்கான வரவிலக்கணத்தை சொல்லுவோம். அப்ப இந்த முழுநய கோட்பாட்டை பாருங்க, நாங்கள் 2 அணுகுமுறைகளில் விளங்கப்படுத்துகிறோம். உள்ளீட்டு அணுகுமுறை, வெளியீட்டு அணுகுமுறை, இன்புட் மெத்தட், அவுட்புட் மெத்தட் என்று சொல்லி 2 அணுகுமுறைக்குள்ளாலை வரப்போகிறோம். பாருங்க, முதலாவது உள்ளீட்டு அணுகுமுறை. அப்ப உள்ளீட்டு அணுகுமுறை என்பது என்னென்றால், ஓரலகு வெளியீட்டை பெறுவதற்காக எந்த நாடு குறைந்த உள்ளீட்டை பாவிக்கும். ஒரு பண்டத்தை எடுத்து எந்த நாடு குறைந்த உள்ளீட்டை பாவிக்கின்றதோ அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை. உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் ஒரு அட்டவணை போட்டிருக்கிறேன் பாருங்கள். தெரியல, பண்டம், துணி, அரிசி. அப்ப துணி மீட்டரில் வெளிப்படுத்தப்படுகிறது, அரிசி கிலோகிராம். பாருங்கள், பின்வரும் அட்டவணை ஓரலகு வெளியீட்டை பெறுவதற்கு தேவைப்படும் ஊழிய மணித்தியாலத்தை காட்டுகின்றது. அப்ப பாருங்கள், ஏ நாடு, பி நாடு, உலகில் 2 நாடு. நான் ஏபி என்று போடுறேன், நீங்கள் விரும்பினால் 2 நாட்டின் பெயரை வைக்கலாம். ஏ நாடு, பி நாடு. ஏ நாடு பாருங்கள், 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு 4 ஊழிய மணித்தியாலம் தேவை என்று சொல்லுது. பி நாடு 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு 2 மணித்தியாலம் தேவை. அப்ப பாருங்கள், 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த மணித்தியாலத்தை பாவிக்கிற நாடு பி நாடு. ஏ நாட்டுக்கு 4 மணித்தியாலம் தேவை, பி நாட்டுக்கு 2 மணித்தியாலம் தேவை. அப்ப யார் குறைந்த உள்ளீட்டை பாவிக்கிறாரோ அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை. அதே மாதிரி பாருங்கள், அரிசி. பாருங்கள், 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு ஏ நாட்டுக்கு 5 மணித்தியாலம் தேவை, பி நாட்டுக்கு 8 மணித்தியாலம் தேவை. ஆகவே குறைந்த மணித்தியாலத்தை பாவிக்கின்ற நாடு ஏ நாடு. குறைந்த மணித்தியாலத்தை பாவிக்கின்ற நாடு ஏ நாடு. அப்ப உள்ளீட்டு அணுகுமுறையில மாணவர்கள் பிளவிட்டு இருக்கக்கூடாது. அட்டவணையில் உங்களுக்கு மேல தெளிவாக போடப்பட்டிருக்கு. இதை உற்பத்தி செய்வதற்கு அங்க தேவைப்படுகிற ஊழிய மணித்தியாலம். அப்ப ஊழியம் என்ற உள்ளீட்டை வச்சு விளங்கப்படுத்துகிறோம். அப்ப எந்த நாடு குறைந்த உள்ளீட்டை பாவிக்கின்றதோ அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை. அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில முழு நன்மை. அப்ப பாருங்கள், அப்ப துணி, அப்ப ஏ நாடு, பி நாடு. அப்ப ஏ நாடு பாவிக்கின்ற தேவைப்படும் ஊழிய மணித்தியாலத்தை விட பி நாட்டுக்கு குறைவு. ஆகவே இந்த உதாரணத்தின்படி துணி உற்பத்தியில் முழு நயத்தை கொண்ட நாடு பி. அதே மாதிரி அரிசி உற்பத்தியில் முழு நன்மையை கொண்ட நாடு ஏ. அப்ப இது என்னத்தை வச்சுக்கொண்டு இந்த முழு நயம் பார்த்த நாங்கள் உள்ளீட்டை பயன்படுது. இதுதான் உள்ளீட்டு அணுகுமுறை. இன்புட் அப்ரோச் விளங்கி இருக்க. இதைத்தான் பிள்ளையை நாங்கள் உள்ளீட்டு அணுகுமுறை என்று சொல்லுவோம். அடுத்த 2வது பாருங்கள், வெளியீட்டு அணுகுமுறை. அப்ப இங்க வெளியீட்டு அணுகுமுறை என்று நாங்கள் குறிப்பிடுவது உள்ளீடுகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்களின் அளவு. பண்டங்களின் அளவு, அந்த பண்டங்களின் அளவுக்கு தான் பேர் வெளியீடு. அப்ப வெளியீடு என்றது விளங்குவோம். அப்ப இங்கு எந்த நாடு ஒரு பண்ட உற்பத்தியில் அதிக வெளியீட்டை கொண்டிருக்கின்றதோ
அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை. பாருங்கள், அதே அட்டவணையை மாற்றி இருக்கிறேன். பாருங்க, வெளியீட்டு மட்டம் தெரியல. அப்ப ஒரு மணித்தியாலத்தில் அங்க நாங்கள் பார்த்த நாங்கள் ஓரலக உற்பத்தி செய்வதற்கு எத்தனை உள்ளீடு வேணும். இங்க நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மணித்தியாலத்தில் உற்பத்தி ஆகுவது. பாருங்கள், அப்ப துணி உற்பத்தியில ஏநாடு 1/4 வெளியீடு, அதாவது 0.25 மீட்டர் துணியை உற்பத்தி செய்யும். அட்டவணை மாத்தின விதம் விளங்கி இருக்க பிள்ளைகள். அப்ப ஏற்கனவே பாருங்கள், அங்க உங்களுக்கு நான் போட்டு காட்டி இருக்கிறேன், தெரியல. பாருங்கள், 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு பாருங்கள் 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு 4 மணித்தியாலங்கள் தேவை. அப்ப மாறி பாருங்கள், ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை மீட்டர் துணி உற்பத்தி ஆகும்? 1/4. அப்ப இந்த 1ஐ 4ஆல் பிரிக்கிறீங்க. ஆகவே 0.25. அதே மாதிரி தான் பாருங்கள், 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு பி நாட்டுக்கு 2 மணித்தியாலம் வேணும். 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு பி நாட்டுக்கு 2 மணித்தியாலம் வேணும். ஆகவே ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை மீட்டர்? 1/2. அப்ப 0.5. இது உள்ளீட்டு அட்டவணை, இது வெளியீட்டு அட்டவணை. அப்ப வெளியீட்டு அட்டவணை தரையக்க நீங்க என்னத்தை பார்ப்பீங்கள் என்றால், எந்த நாடு ஒரு பண்ட உற்பத்தியில் அதிக வெளியீட்டை கொண்டிருக்கும். அதிக வெளியீடு. அப்ப இங்க பாருங்கள் 0.25, இங்க 0.5. அப்ப ஏ நாடு 0.25 மீட்டர் துணியை உற்பத்தி செய்யும், பி நாடு 0.5. ஆகவே பி நாடு தான் அதிக வெளியீட்டை வச்சிருக்கு. அப்ப உள்ளீட்டு அணுகுமுறையால பார்த்தாலும் துணி உற்பத்தியில முழுநயமான நாடு பி. ஏன்? குறைந்த உள்ளீட்டை பாவிக்குது. வெளியீட்டு அணுகுமுறையால பாருங்கள், வெளியீட்டு அணுகுமுறையால பார்த்தாலும் பாருங்கள், ஒரு மணித்தியாலத்துக்கு பாருங்க கூடிய வெளியீடு. அப்ப இங்க 0.25, அங்க 0.5. அப்ப கூடிய வெளியீடு. அப்ப கூடிய வெளியீடு, அப்ப அதிக வெளியீட்டை எடுக்கிற நாடு பி நாடு. அதே மாதிரி தான் 1 கிலோ பாருங்கள் அரிசி உற்பத்திக்கு அங்க எத்தனை ஊழிய மணித்தியாலம் வேணும்? 5. அப்ப ஒரு ஊழிய மணித்தியாலத்தில் எவ்வளவு கிலோ அரிசி உற்பத்தி ஆகும்? அப்ப 1/5. அப்ப 0.2. அதே மாதிரி 1/8, 0.125. பாருங்கள், அப்ப ஒரு மணித்தியாலத்தில் பி நாடு 0.125 கிலோகிராம் எதை உற்பத்தி செய்யும்? அரிசி. ஏ நாடு 0.2. அப்ப யார் கூடிய வெளியீட்டை கொண்டது? ஏ நாடு. அப்ப வெளியீட்டு முறையில பார்க்க அவதானமா இருக்கணும். எந்த நாடு கூடிய வெளியீட்டை பெறுகின்றதோ அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை. எந்த நாடு குறைந்த உள்ளீட்டை பாவிக்கின்றதோ அந்த நாடுதான் அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை. அப்ப அந்த உள்ளீட்டு அணுகுமுறையும் வெளியீட்டு அணுகுமுறையும் விளங்கி இருக்கும். உள்ளீட்டு அணுகுமுறையும் வெளியீட்டு அணுகுமுறை. அப்ப உள்ளீடு வெளியீடு. அப்ப முழுநேய கோட்பாட்டை நீங்கள் இப்படி மாணவர்கள் ஏதோ ஒரு புள்ளி விவரத்தை பயன்படுத்தி எளிமையாக விளங்கப்படுத்த தெரியும். அப்ப இப்ப நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன எடுகோள் விளங்கி இருக்கோ? 2 நாடு 2 பண்டம். அப்ப 2 நாடு 2 பண்டம். தெரியல. அப்ப இந்த முழுநேய கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த நாடு எந்த பண்ட உற்பத்தியில் முழுநயத்தை கொண்டிருக்கின்றதோ அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் சிறக்கும் இயல்பு அடையும், சிறப்பு தேர்ச்சி அடையும். சிறப்பு தேர்ச்சி அடைகிற பண்டத்தை அந்த நாடு ஏற்றுமதி செய்யும். சிறப்பு தேர்ச்சி அடைகிற பண்டத்தை அந்த நாடு ஏற்றுமதி செய்யும். சிறப்பு தேர்ச்சி அடையாத பண்டத்தை அந்த நாடு இறக்குமதி செய்யும். அப்ப முழுநயத்தில் படி யார் எந்த உற்பத்தியில முழுநயமோ
அந்த பண்டத்தை அந்த நாடு ஏற்றுமதி செய்யும் என்றதை இதில் நீங்கள் விளங்கியிருந்த சரி. அப்போ இப்போ முழுநேய கோட்பாட்டினுடைய அடிப்படை தத்துவம் மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் சரி. அப்போ இந்த இடத்துல அப்போ இந்த முழுநேய கோட்பாட்டில் உள்ள விஷயம் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு. அப்போ இந்த முழுநேயமானது அப்போ என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த முழுநேயமானது என்னென்ன காரணிகளால் தோற்றுவிக்கப்படுகின்றது? அப்ப முழுநேயத்தை தோற்றுவிக்கும் காரணிகள், முழுநேயத்தை தோற்றுவிக்கும் காரணிகள், அதாவது இப்போ ஒரு நாடு தரப்பட்டுள்ள உள்ளீடுகளை கொண்டு ஒரு பண்டத்தில் அதிக வெளியீட்டை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் முழுநேயம். அதிக வெளியீட்டை பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை கொண்டிருக்கும் அதிக வெளியீடு, அல்லது ஓரளவு வெளியீட்டுக்காக அங்க தேவைப்படுகிற உள்ளீடுகள் குறைவாக இருக்கும். அப்ப யார் குறைந்த உள்ளீட்டை பாவிக்கிறாரோ அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில முழுநேயம். அப்ப இந்த முழுநேயத்தை உருவாக்குகின்ற காரணிகள் பாருங்கள். ஒன்று, முதலாவது சொல்லுகிறோம் காலநிலையின் விசேடத்தன்மை. பாருங்கள், இப்ப பௌதீகத்தன்மை உங்களுக்கு தெரியும். இப்ப பௌதீகத்தன்மை எல்லா நாடுகளிலையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எனக்கு தெரியும். இப்ப பூகோளத்தில் இந்த பூமியில ஒவ்வொரு நாடுகளின் அமைவிடமும் வேறு வேறு இடத்துல இருக்கு. இல்லை, நீங்கள் சிறிய வகுப்பில் படிச்சிருப்பீங்க. இப்போ சில நாடுகள் வெப்ப விலையத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு, சில நாடுகள் இடவெப்ப விலையத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு, சில நாடுகள் குளிர் விலைய பகுதிக்குள்ள அமைந்திருக்கு. அப்போ அப்படி நீங்கள் காலநிலை விலையங்களுக்குள்ளால பார்த்தாலும் ஒரு இடத்துல இருக்கு. அப்போ அந்த பூகோளத்தில் ஒவ்வொரு நாடுகளின் அமைவிடமும் ஒவ்வொரு நாடுகளின் காலநிலையில் செல்வாக்கு செலுத்துகின்றன. பாருங்கள், இப்ப மத்திய கோட்டுக்கு அண்மித்திருக்கிற ஒரு நாட்டின் காலநிலை தன்மையும் தெரியல, ஒரு துருவ பிரதேசத்தை அண்மித்திருக்கிற நாட்டின் காலநிலை தன்மையும் ஒரே மாதிரி இல்லை. அப்ப இதனால கூட இந்த குறிக்கப்பட்ட உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டம் கூடி குறையும். அப்ப இந்த வெளியீட்டு மட்டம் ஒரே அளவில் இருக்காது. அடுத்தது பாருங்கள், வளங்களின் உடைமை, வளங்களின் உடைமைத்தன்மை. பாருங்க, இப்ப வளங்களின் உடைமைத்தன்மை என்று நாங்கள் குறிப்பிடுவது இப்போ எல்லா நாடுகள்லையும் காரணி வளங்கள் இருந்தாலும் அப்ப சில நாடுகளில் பாருங்கள் அந்த வள உடைமை தனியாருக்கு சொந்தமாக இருக்கும், சில இடத்துல பொது உடைமையாக இருக்கும். அப்ப தனியார் உடைமையாக இருக்கை அங்க வளங்களை பயன்படுத்துவதில் இருக்கிற சுதந்திர தன்மையும், பொது உடைமையாக இருக்க வளங்களை பாவிக்க இருக்கிற சுதந்திர தன்மையும் வேறுபட்டதாக இருக்கும். அது கூட வெளியீட்டு மட்டத்தில் வேறுபடுத்தும். காரணிகளின் அருமைத்தன்மை, காரணிகள் நாங்கள் உற்பத்தியில் பாவிக்கிற காரணிகள் அருமையாக இருந்தாலும் சில காரணிகள் பாருங்கள் கூடிய அருமைத்தன்மையில் இருக்கும், சில காரணிகள் குறைந்த அருமைத்தன்மையில் இருக்கும். அப்ப அதனால அந்த காரணிகளின் அருமைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி விளைதிறன்ல வேறுபாடு உருவாகும். அவை கூட வெளியீட்டு மட்டத்தை மாற்றும். அடுத்தது நாங்கள் சொல்றது நன்மதிப்புகள், நன்மதிப்பு என்று சொல்லுவது தெரியுது. அப்ப இந்த நன்மதிப்பு தன்மை எல்லா நாடுகளுக்கும் ஒரு பண்ட உற்பத்தியில் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதே மாதிரி பாருங்கள் வரலாற்று ரீதியான காரணிகள், வரலாற்று ரீதியாக சில நாடுகள் பார்த்தோம்னா இப்ப வரலாற்று ரீதியாக சில பண்ட உற்பத்தியில தொடர்ந்து உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். அப்ப அங்க குறிக்கப்பட்ட உள்ளீட்டுக்கான வெளியீடு கூடுதலாக இருக்கும். இரண்டால் அங்கே இருக்கிற ஊழியம் அந்த உற்பத்தியில் ஒரு சிறப்பு தேர்ச்சி அடைந்திருக்கும். அப்ப இப்படியான காரணிகள் தான் இந்த முழுநேயத்திலை செல்வாக்கு செலுத்தும். அப்ப முழுநேயத்தை தோற்றுவிக்கின்ற காரணிகள் இதெல்லாம் இப்ப அடம் ஸ்மித்தால குறிப்பிடப்பட்ட காரணிகள். காலநிலையின் விசேடத்தன்மை அல்லது பௌதீகத்தன்மை என்று சொல்லலாம், வளங்களின் உடைமைத்தன்மை, வளங்களினுடைய அருமைத்தன்மை தெரியல, அடுத்தது நன்மதிப்பு, அடுத்தது வரலாற்று ரீதியான காரணிகள். அப்ப இந்த முழுநேய கோட்பாடு
வெளியீட்டு மட்டம் தரப்பட்டுள்ள உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டத்தை வைத்துக்கொண்டு எப்படி விளங்கப்படுத்தினவர்? ஒரு நாடு ஒரு பண்ட உற்பத்தியில் அதிக வெளியீட்டை கொண்டிருந்தால் என்னமொரு நாடு என்னமொரு பண்ட உற்பத்தியில் அதிக வெளியீட்டை கொண்டிருக்கும். ஒரு நாடு ஒரு பண்ட உற்பத்தியில் அதிக வெளியீட்டை கொண்டிருந்தால் என்னமொரு நாடு என்னமொரு பண்ட உற்பத்தியில் அதிக வெளியீட்டை பெற்றிருக்கும். அப்ப மாறி இருக்கும். அப்பதான் அதிக வெளியீட்டில் இருக்கிற நாடு அந்த உற்பத்தியில முழு நேயம், அப்ப அதை ஏற்றுமதி செய்யும். மற்ற நாட்டோட ஒப்படைக்க குறைவான வெளியீட்டை பெறுகின்ற ஆற்றலோட இருக்கிற நாடு அந்த பண்ட உற்பத்தியில் தான் ஈடுபடாமல் அதுக்கு நயமாக இருக்கிற நாட்டிலிருந்து அந்த பொருளை இறக்குமதி செய்யும். அப்ப மாறி அப்ப ஒரு நாட்டுக்கு ஒரு பண்டம் முழு நேயம் என்றால் நாங்கள் ஏற்கனவே போட்டோமே, இப்ப நாங்கள் துணி உற்பத்தி அரிசி உற்பத்தியை காட்டினோமே. அப்ப துணி உற்பத்தியில் பி நாட்டுக்கு முழு நேயம், அரிசி உற்பத்தியில பார்த்தீங்கள் ஏ நாட்டுக்கு முழு நேயம். அப்ப துணை உற்பத்தியில பி நாடு முழு நேயம், அரிசி உற்பத்தியில் ஏ நாடு முழு நேயம். இப்ப ஏ நாட்டுக்கும் பி நாட்டுக்கும் இடையில் ஒரு வர்த்தகம் இடம்பெறும். இல்லும் ஏ நாட்டுக்கும் பி நாட்டுக்கும் இடையில வர்த்தகம் நடக்கும். ஏனென்றால் ஒரு நாடு ஒரு பண்டத்தில் முழு நேயம் என்றால் என்ன ஒரு நாடு என்ன ஒரு பண்டத்தில் முழு நேயமாக இருக்கும். இதான் அந்த கோட்பாட்டின் அடிப்படை. தெரியல. இப்ப டேவிட் ரிக்கார்டோ அடுத்த ஒப்புட்டுநேய கோட்பாட்டை சொல்ல வந்த ரிக்கார்டோ இந்த முழுநேய கோட்பாட்டிலே ஒரு குறைபாட்டை கண்டுபிடிக்கிறார். இப்ப ஒரு நாட்டில் இருக்கின்ற வளங்கள் இரண்டு பண்ட உற்பத்திக்குமே விளைதிறனுடைய வளங்களாக இருக்கலாம். ஏ நாடு பி நாடுன்னு சொல்லி இப்ப ரெண்டு நாடு இருக்குன்னு எடுக்கிறீங்க, ஏ நாடு பி நாடு. அப்ப ஏ நாட்டில இருக்கிற வளம் பி நாட்டில இருக்கிற வளம் ரெண்டும் ஒரு பண்ட உற்பத்திக்கு மட்டும் நயமாக உள்ளாம ரெண்டு பண்ட உற்பத்திக்கு. உதாரணம் பாருங்கள், எக்ஸ் பண்டம் y பண்டம். அப்ப தரப்பட்டுள்ள உள்ளீடுகளை பயன்படுத்தி ஏ நாடு 40 வெளியீட்டை பெற பி நாடு 30. அப்ப எக்ஸ் உற்பத்தியில கூடிய வெளியீட்டை கொண்ட நாடு யார்? ஏ நாடு. எக்ஸ் பண்ட உற்பத்தியில கூடிய வெளியீட்டை கொண்ட நாடு யார்? ஏ நாடு. அப்ப பி நாட்டோட ஒப்படைக்க ஏ நாட்டுக்கு அதிகம். மாறி பாருங்க, தெரியல. பைப்பண்ட உற்பத்தியில பார்க்கிறோம், ஏ நாட்டுக்கு 50, பி நாட்டுக்கு 40. அப்ப வைப்பண்ட உற்பத்தியிலையும் பாருங்கள், பி நாட்டை விட ஏ நாட்டுக்கே அதிகம். பாருங்க, பி நாட்டை விட ஏ நாட்டுக்கே அதிகம். அப்ப இரண்டு பண்ட உற்பத்தியிலும் கூடிய வெளியீட்டை கொண்டிருக்கிற நாடு ஏ நாடு. இரண்டு பண்ட உற்பத்தியிலையும் பாருங்க, பி நாட்டோட ஒப்படைக்க கூடிய வெளியீட்டை கொண்டிருக்கிற நாடு ஏ நாடு. இது வெளியீட்டுக்குரிய தரவா. அப்ப இந்த புள்ளி விவரத்தின்படி XY ஆகிய இரண்டு பண்டங்களிலும் முழு நன்மையை கொண்ட நாடு ஏ நாடு தானே. அப்ப பி நாட்டுக்கு ரெண்டு பண்டத்திலும் முழு நயம் இல்லை, இது முழு நயம் இல்லை, இதுல ரெண்டு பண்டத்துக்கும் முழு நயம். அப்ப முழுநயமாக இருக்கிறபடியால் இப்ப ஏ நாடு என்ன செய்யும்? இரண்டு பண்டத்திலும் முழு நன்மை. இப்படி ஒரு சூழல் இருந்தால் ஏ நாடு பி நாட்டோடு வர்த்தகத்தில் ஈடுபடுமா? ஏன் இரண்டு பண்டத்திலும் முழு நன்மையை கொண்ட நாடு ஏ நாடு, இரண்டு பண்டத்திலும் முழு நயம் இல்லாத நாடு பி நாடு. இப்படியான ஒரு சூழல் இருந்தால் இந்த ஏ நாடு ரெண்டு பண்டத்திலும் முழு நன்மையை கொண்டிருக்கும் போது பி நாட்டோடு வர்த்தகம் செய்யாது. எந்த கோட்பாட்டின்படி? முழுநேய கோட்பாட்டின்படி ஏக்கும் பிக்கும் இடையில் வர்த்தகம் இடம்பெறுவதை விளக்க முடியாது. ஏ நாட்டுக்கும் பி நாட்டுக்கும் இடையில வர்த்தகம் இடம்பெறுவதை விளக்க முடியாது. இது முழுநேய கோட்பாட்டில் இருக்கிற பலவீனம். அப்ப முழுநேய கோட்பாட்டின்படி வர்த்தகம் எப்போது இடம்பெறும்? ஒரு நாடு ஒரு பண்ட உற்பத்தியில் முழுநயமாக இருந்தால்
மற்ற நாடு மற்ற பண்ட உற்பத்தியில் முழுநயமாக இருக்கும், மாறி விரவும். அப்பதான் ரெண்டு நாட்டுக்கும் இடையில் வர்த்தகம் நடக்கும். ஆனால் ஒரு நாடு இரண்டு பண்ட உற்பத்தியிலும் முழு நன்மையை கொண்டிருந்தால் முழுநய கோட்பாட்டின்படி வர்த்தகம் இடம்பெறுவதை விளக்க முடியாது. இது முழுநய கோட்பாட்டில் இருக்கின்ற ஒரு குறைபாடு. இதை விளங்கி இருக்கும். ஒரு நாடு இரண்டு பண்டத்திலும் முழுநயத்தை கொண்டிருந்தால், ஒரு நாடு இரண்டு பண்டத்திலும் முழுநயத்தை கொண்டிருந்தால் அந்த நாடு மற்றைய நாட்டுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதனை முழுநய கோட்பாட்டின்படி விளக்க முடியாது. முழுநய கோட்பாட்டில் உள்ள பிரதானமான பலவீனம் விளங்கி இருக்கும். இதை சுட்டிக்காட்டினது டேவிட் ரிக்கார்டோ என்ற பொருளியலாளர். அதை சுட்டிக்காட்டி போட்டு அவர் சொல்றார், இப்படியான ஒரு நிலைமையிலும் இரண்டு பண்டத்திலும் முழு நன்மையை கொண்டிருக்கிற நாடு இந்த முழுநயம் இல்லாமல் இருக்கிற மற்ற நாட்டோடு வர்த்தகத்தில் ஈடுபடும். இதனை ஒப்பீட்டு நய கோட்பாட்டின் மூலமாக விளக்க முடியும் என்றால் அது வேறு அணுகுமுறை கூடாக சொல்ல போறோம். அப்ப முழுநய கோட்பாட்டிலே விளக்க முடியாத ஒரு விடயத்தை ஒப்பீட்டு நய கோட்பாட்டால் விளக்க முடியும். அப்ப இந்த முழுநய கோட்பாட்டில் இருக்கிற அந்த பலவீனத்தை மாணவர்கள் விளங்கி இருக்கும். அப்ப முழுநய கோட்பாடு என்ன அடிப்படையில் விளங்கப்படுத்தப்பட்டதுன்றது விளங்கி இருக்கு. இந்த முழுநய கோட்பாட்டை நாங்கள் எப்படி விளங்கப்படுத்தினோம். அப்ப அடுத்த கோட்பாட்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க போறோம். டேவிட் ரிக்கார்டோ என்ற பொருளியலாளரால் குறிப்பிடப்பட்டதுதான் ஒப்பீட்டு நய கோட்பாடு அல்லது சார்பு நய கோட்பாடு. அப்ப இரண்டாவது கோட்பாடு பாருங்கள், ஒப்பீட்டு நய கோட்பாடு. அப்ப ஒப்பீட்டு நய கோட்பாடு சொல்லலாம் அல்லது சார்பு நய கோட்பாடு சொல்லலாம். அப்ப இந்த கோட்பாட்டை விளங்கப்படுத்தினது டேவிட் ரிக்கார்டோ என்ற பொருளியலாளர். அப்ப இவர் பாருங்க, இந்த ஒரு கோட்பாடு என்னத்தின் மூலமாக விளங்கப்படுத்துகிறார். அப்ப டேவிட் ரிக்கார்டோ இந்த கோட்பாட்டை என்னத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு விளங்கப்படுத்துகிறார் என்றால் ஓர் அலகின் அமைய செலவை அடிப்படையாக வைத்துக் கொண்டு. ஓர் அலகின் அமைய செலவு. அப்ப எல்லாரும் முதலாவது யூனிட்டிலே நாங்கள் உற்பத்தி சாத்திய வலையின் சரிவை தீர்மானிப்பது ஓரலகின் அமைய செலவு. அப்ப இரண்டு பண்டங்களை உற்பத்தி செய்யும் நாடு ஒரு பண்ட உற்பத்தியினை ஒரு அலகால் அதிகரிக்கும் போது, ஒரு பண்ட உற்பத்தியை ஓரலகால் அதிகரிக்கும் போது மற்ற பண்ட உற்பத்தியில் இழக்க வேண்டிய அளவு, இந்த மத்திய பண்ட உற்பத்தியில இழக்க வேண்டிய அளவுக்குத்தான் பேர் ஓரலகின் அமைய செலவு. ஒரு பண்ட உற்பத்தியை ஓரலகால் அதிகரிக்கும் போது மத்திய பண்ட உற்பத்தியில் இழக்க வேண்டிய அளவு ஓரலகின் அமைய செலவு. இதைத்தான் ஓரலகின் அமைய செலவு என்று சொல்றோம். அப்ப ஓரலகின் அமைய செலவு என்னென்று காண்றது? இழக்கப்பட்ட உற்பத்தியின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி. அப்ப ஓரலகுக்கான அமைய செலவு எப்படி காணப்படுறோம்? இழக்கப்பட்ட உற்பத்தியின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி. அப்ப இழக்கப்பட்ட உற்பத்தி மட்டத்தை பெறப்பட்ட உற்பத்தி மட்டத்தால பிரிக்க வாரதுதான் ஓரலகின் அமைய செலவு. அப்ப ஒப்பீட்டு நய கோட்பாடு ஓரலகு வெளியீட்டுக்குரிய அமைய செலவின் அடிப்படையில் விளங்கப்படுத்தப்படும். வரை மாணவர்கள் முதலாவது விளங்குவோம். அப்ப இப்ப நீங்கள் பாருங்கள், ஒப்பீட்டு நயம் என்ன? அப்ப ஒரு நாடு மற்றைய நாட்டுடன் ஒப்பிடும்போது, ஒரு நாடு மற்றைய நாட்டுடன் ஒப்பிடும்போது ஓரலகு வெளியீட்டுக்கான அமைய செலவு எந்த பண்ட உற்பத்தியிலே ஒரு நாடு குறைவாக கொண்டிருக்கின்றதோ, இந்த ஓரலகு வெளியீட்டுக்கான அமைய செலவு எந்த பண்ட உற்பத்தியில குறைவாக கொண்டிருக்கின்றதோ அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயமானது. பாருங்க, வரவிலக்கணங்கள் சரியான முறையில் சொல்லப்பட வரும். ஒப்பீட்டு நன்மை,
அப்போ ஒரு பண்டத்தை எடுத்து நாட்டையும் ஒப்பிடுங்க. அப்போ எந்த நாடு குறைந்த அமைய செலவில் ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டிருக்கின்றதோ அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயம். அப்போ ஒப்பீட்டு நயத்துக்குரிய வரவிலக்கணம் விளங்கி இருக்கும். அப்போ அந்த வரவிலக்கணத்தை மீண்டும் பாருங்கள். ஜாதாயினும் பண்டம் ஒன்றில் ஒரு நாடு மற்ற நாட்டுடன் ஒப்பிடும் போது குறைந்த அமைய செலவில் பாருங்கள், குறைந்த அமைய செலவில் உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டிருத்தல். அந்த குறைந்த அமைய செலவில் உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டிருத்தல் அப்பண்ட உற்பத்தியில் முழு நன்மை ஒப்பீட்டு நன்மை எனப்படும். அப்ப குறைவான அமைய செலவை கொண்டிருந்தால் அது ஒப்பீட்டு நன்மை. அப்ப ஒப்பீட்டு நன்மை என்னத்தை வச்சு கொண்டு பார்க்கறது விளங்கி இருக்கோ? அமைய செலவு. அப்ப இந்த ஒப்பீட்டு நய கோட்பாட்டை விளங்கப்படுத்தின டேவிட் ரிக்கார்டோ இந்த ஒப்பீட்டு நயம் தொடர்பான விளக்கத்தை முன்வைக்கிறதுக்காக 4 எடுகோள்களை முன்வைத்தார். பாருங்க, முதலாவது எடுகோள் சொல்லுகிறார் உற்பத்தி காரணிகளின் பூரண அசைவு தன்மை. ஒரு நாட்டுக்குள் நாடுகளுக்கு இடையில காரணிகள் அசையாது. ஒரு நாட்டுக்குள் ஒரு பண்ட உற்பத்திக்கு பாவிக்கிற வளம் இன்னும் ஒரு பண்ட உற்பத்திக்கு மாற்றி பயன்படுத்தலாம். இதைத்தானே நீங்கள் முதலாம் பாடத்தில் வளமாற்று பயன்பாடு என்று படிச்சீங்க. ஒரு பண்ட உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிற வளத்தை இன்னும் ஒரு பண்ட உற்பத்திக்கு பாவிக்கலாம். அப்ப காரணிகள் பூரண அசைவு தன்மையை கொண்டவை. நிலையான அளவு திட்ட விளைவு விதியில் அங்கு உற்பத்தி நடக்கும். அவன் நிலையான அளவு திட்ட விளைவு விதி நீண்ட காலத்துக்குரியது. அவன் நீண்ட காலத்தில் உள்ளீடுகளின் மாற்ற வீதத்துக்கும் வெளியீடுகளின் மாற்ற வீதத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்வது அளவு திட்ட விளைவு விதி. அப்ப அளவு திட்ட விளைவு விதியில 3 அளவு திட்ட விளைவு விதிகள் இருக்கின்ற பார்த்திருக்கிறீர்கள். அப்ப இங்கே மாறா அளவு திட்ட விளைவு விதி, நிலையான அளவு திட்ட விளைவு விதி, உள்ளீடுகள் அதிகரிக்கின்ற வீதமும் வெளியீடுகள் அதிகரிக்கின்ற வீதமும் சமமாக இருக்கும். 3வது உற்பத்தி அல்லது நுகர்வில் வெளிவாரி விளைவுகள் தோன்றுவதில்லை. அப்ப உற்பத்தி நுகர்வு நடவடிக்கைகளில் அங்கு வெளிவாரி விளைவுகள் இருக்காது. 4வது நாடுகளுக்கு இடையில் இடம்பெற பண்டங்களை பரிமாற்றும் போது போக்குவரத்து செலவுகள் இருக்கும். அந்த போக்குவரத்து செலவுகளை கருத்தில் எடுப்பதில்லை. அப்ப ஒப்பீட்டு நய கோட்பாட்டை விளக்குவதற்காக கையாளப்பட்ட எடுகோள்கள் 4. இந்த எடுகோள்களை திருப்பியும் இருக்கா பாருங்கள் மாணவர்கள். காரணிகள் பூரண அசைவு தன்மையை கொண்டவை. நிலையான அளவு திட்ட விளைவு விதியில் உற்பத்தி நடக்கும். உற்பத்தி அல்லது நுகர்வு நடவடிக்கைகளில் வெளிவாரி விளைவுகள் இல்லை. போக்குவரத்து செலவுகள் கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை. அப்ப இங்கே அந்த ஒப்பீட்டு நய கோட்பாட்டை விளக்குவதற்காக எடுக்கப்பட்ட எடுகோள்கள். அப்ப இந்த ஒப்பீட்டு நய கோட்பாட்டையும் முழுநய கோட்பாடு போல 2 அணுகுமுறைகளில் விளக்கலாம். வெளியீட்டு அணுகுமுறையாலையும் விளங்கப்படுத்தலாம், உள்ளீட்டு அணுகுமுறையாலையும் விளங்கப்படுத்தலாம். அங்க நாங்க சொன்ன மாதிரி முழுநயத்தில் சொன்ன மாதிரி. அப்ப வெளியீட்டு அணுகுமுறை என்றால் உங்களுக்கு அங்க தரப்பட்டுள்ள உள்ளீட்டை கொண்டு பெறக்கூடிய வெளியீட்டு மட்டம் தரப்படும். அந்த அட்டவணையில் வெளியீட்டு அணுகுமுறையில் மாணவர்கள் விளங்கணும் என்றால் தரவில்லை வெளியீடு பாருங்கள் சொல்லி இருக்கிறோம். ஓரலகு ஊழிய மனத்தியாலத்துக்குரிய வெளியீடு என்றால் ஓரலகு ஊழியத்தை பயன்படுத்தி அங்க பெறக்கூடிய வெளியீட்டு மட்டம் பாருங்கள். எக்ஸ் பண்டத்தில் ஏ நாடு 10 அலகை வெளியீடு செய்யும், பி நாடு 5 வெளியீடு அவுட்புட் லெவல். வைப்பண்டத்தில் ஏ நாடு 5 பி நாடு 4 வெளியீடு. அப்போ ஒரு நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை பயன்படுத்தி 2 பண்டத்தை தானே உற்பத்தி செய்யும். அவங்க நாங்கள் எக்ஸ் பண்டம் வைப்பண்டம் என்று எடுத்திருக்கிறோம். அப்போ ஒப்பீட்டு நயத்தின் அடிப்படையில் நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் ஓரலகு வெளியீட்டுக்குரிய அமைய செலவை கணிக்கணும். ஓரலகு வெளியீட்டுக்குரிய அமைய செலவு
அப்ப இதுல பாருங்கள் ஓரலகு வெளியீட்டுக்குரிய அமைய செலவு பாருங்கள் ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு. அமைய செலவு கணக்கேற்க மாணவர்கள் மிக அவதானமா இருக்கும். இப்போ ஒரு நாடு 2 பண்ட உற்பத்தியில் ஈடுபடுது. இப்ப பாருங்க ஏ நாடு தண்ட உள்ளீட்டை கொண்டு எக்ஸ் பண்டத்திலே 10 பைப்பண்டத்திலே 5. அப்ப தண்ட உள்ளீட்டை எக்ஸுக்காக பாவித்தால் அதை வையில பாவிக்க கூடாது. அப்ப பாருங்கள் எக்ஸில 10 அலகை பெற வேணும் என்றால் வையிலே 5 இழக்கும். ஒரு நாடு 2 பண்ட உற்பத்தி என்ற பண்டங்களுக்கு இடையிலான அமைய செலவு பார்க்கிறது. 5 அலகு வைப்பண்டத்தை பெற வேணும் என்றால் 10 அலகு எக்ஸ் பண்டத்தை இழக்கும். அப்ப இதுதான் ஓரலகின் அமைய செலவு. அப்ப பாருங்கள் ஏ நாடு ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு பாருங்கள் இழந்ததுங்கள் பெற்றது. அப்ப 5 இழக்க 10 பெறும். அப்ப 0.5 வை. அதே மாதிரி மாறி பாருங்க ஓரலகு வையுக்கான அமைய செலவு பாருங்க 5 வையை பெற வேணும்னா 10 எக்ஸ் இழக்கணும். 10 அப்ப ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு 0.5 வை. ஓரலகு வையுக்கான அமைய செலவு 2x. இங்க மாணவர்கள் தெரியணும் எக்ஸை பெறும்போது வையை இழப்போம், வையை பெற்றுக்கொள்ளும் போது எக்ஸை இழப்போம். அப்ப இது ஏ நாட்டுக்குரியது. அதே மாதிரி பாருங்க பி நாடு சரியில்லை. இப்ப பாருங்கள் எக்ஸில் 5 அலகை பெற வேணுமெண்டா வையில 4 அலகு இழக்கும். ஆகவே 4 எங்கில் 5 0.8. எக்ஸில் 5 இழந்தால் வையில 4 பெறலாம். அப்ப 5 4 1.25x. இப்போ ஓரலகுக்கான அமைய செலவு கணக்கு தெரியும் தானே. அப்ப மீண்டும் சொல்லுகிறோம் ஓரலகின்ற அமைய செலவு ஒரு பண்டம் ஒரே நாடு 2 பண்ட உற்பத்தியில் ஈடுபடும் எக்ஸ் வை. அப்ப எக்ஸை பெற்றுக்கொள்ளுமெண்டா அந்த நாடு வையை இழக்கும். எக்ஸை பெற்றுக்கொள்ளுமெண்டா அந்த நாடு வையை இழக்கும். வையை பெற்றுக்கொள்ளுமெண்டா அந்த நாடு எக்ஸை இழக்கும். அப்ப அமைய செலவு பிள்ளையா கணிச்சிடாது. இப்ப அமைய செலவை நீங்கள் கணிச்சிட்டு அடுத்தது என்ன விஷயத்தை அங்க பார்ப்பீங்கள் என்றால் அமைய செலவை கணிச்சாச்சு. அப்ப ஒரு பண்டத்திலே ஓரலகு வெளியீட்டுக்கான அமைய செலவை எடுத்து நாடும் ஒப்பிடப்படல் வேண்டும். நாட்டை பாருங்க. இப்ப இந்த அட்டவணையின்படி ஓரலகு எக்ஸுக்கான அமைய செலவு ஏ நாட்டுக்கு 0.5 பி நாட்டுக்கு 0.8. ஒரு பண்டத்துக்கான ஓரலகின் அமைய செலவை எடுத்து பிள்ளைகள் நாட்டையும் ஒப்பிடுங்க. அப்ப எந்த நாடு மற்றைய நாட்டோடு ஒப்பிடும் போது குறைந்த அமைய செலவை கொண்டிருக்கிறதோ அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் ஒப்பீட்டு நயம். பாருங்க பி நாடு 0.8 ஏ நாடு 0.5. அப்ப குறைவான அமைய செலவை கொண்ட நாடு யார்? ஏ நாடு. அப்ப பி நாட்டோடு ஒப்பிடும் போது ஏ நாடு தான் குறைந்த அமைய செலவு. சரி, அதே மாதிரி மாறி பாருங்கள் ஓரலகு வையுக்கான அமைய செலவு ஏ நாட்டுக்கு 2 பி நாட்டுக்கு 1.2. அப்ப வை என்ற பண்டத்தில் குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு பி நாடு. அப்ப மாணவர்கள் பிளவிட்டிருக்க கூடாது. அமைய செலவுகளை ஓரலகின் அமைய செலவை சரியாக கணிச்சு ஒரு பண்டத்துக்கான அமைய செலவை எடுத்து நாட்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாட்டையும் பண்டத்தையும் ஒப்பிடுவது அல்ல, நாட்டையும். அப்ப ஒரு நாடு மற்றைய நாட்டோடு ஒப்பிடும் போது ஒரு பண்ட உற்பத்தியில் குறைந்த அமைய செலவை கொண்டிருந்தால் அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில் முழு நன்மை அல்ல ஒப்பீட்டு நன்மை. முழு நன்மை அமைய செலவை வச்சுக்கொண்டு முழு நன்மை சொல்றேன், ஒப்பீட்டு நன்மை. அப்ப குறைந்த அமைய செலவை கொண்டிருந்தால் ஒப்பீட்டு நன்மை. அப்ப இந்த உதாரணத்தின்படி ஏ நாடு எக்ஸ் பண்டத்தில் ஒப்பீட்டு நன்மை. அப்ப பாருங்கள் எக்ஸ் உற்பத்தியில் குறைந்த அமைய செலவை
ஏ நாடு கொண்டிருப்பதால் ஏ நாடு ஒப்பிட்டு அனுகூலம். வைப்பண்ட உற்பத்தியில் பாருங்கள், ஏ நாட்டுக்கு 2, பி நாட்டுக்கு 1.2 அப்ப வைப்பண்ட உற்பத்தியில் குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு சரியில்ல. வைப்பண்ட உற்பத்தியில் பாருங்க, வைப்பண்ட உற்பத்தியில் குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு சரியில்லை. அப்ப ஆகவே அவதானிக்கணும், மேலுள்ள தகவலின்படி எக்ஸுக்குரிய குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு, எக்ஸுக்குரிய குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு ஏ. அதேபோல் வையுக்குரிய குறைந்த அமைய செலவை கொண்ட நாடு பி. ஆகவே ஏ நாடு ஏ ஆனது எக்ஸ் பண்டத்திலும் பி ஆனது வை பண்டத்திலும் ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருக்கும், ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருக்கும். அப்ப எந்த நாடு எந்த உற்பத்தியில மற்றைய நாட்டுடன் ஒப்பிடும்போது குறைவான அமைய செலவை கொண்டிருக்குமோ அந்த நாடு அந்த பண்ட உற்பத்தியில ஒப்பீட்டு அனுகூலம். அப்ப ஒப்பீட்டு அனுகூலமான பண்டத்தை தான் ஒரு நாடு ஏற்றுமதி செய்யும். அப்ப ஒப்பீட்டு நன்மையான பண்டத்தில் தான் ஒரு நாடு சிறப்பு தேர்ச்சி அடையும், அதைத்தான் அந்த நாடு ஏற்றுமதி செய்யும். ஒப்பீட்டு நன்மை இல்லை என்று கருதுகிற பண்டத்தை அந்த நாடு கைவிடும், அந்த உற்பத்தியில் அந்த நாடு ஈடுபடாது. அது யாருக்கு நயமாக இருக்கின்றதோ அந்த நயமான நாட்டில் இருந்து அந்த பண்டத்தை அந்த நாடு இம்போர்ட் பண்ணும். அப்ப இதைத்தான் ஒப்பீட்டு நய கோட்பாடு என்று சொல்லுகிறோம். அப்ப முழுநய கோட்பாடு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டத்தை உற்பத்தி திறன் மட்டத்தில் வச்சு விளங்கப்படுத்தினோம். இது ஓரலகின் அமைய செலவின் அடிப்படையில் விளங்கப்படுத்தி இருக்கிற வெளியீட்டு அணுகுமுறையின் படி, வெளியீட்டு அணுகுமுறைக்கு உள்ளாலை நாங்கள் இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ நாங்கள் அடுத்த காணொளி ஊடாக இந்த ஒப்பீட்டு நய கோட்பாட்டினை உள்ளீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி எப்படி விளங்கப்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் ஆராய இருக்கிறோம். அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.